வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். டைரக்டர் அபிஷனுடைய இயக்கத்தில் ஆக்டர் சசிகுமார், சிம்ரன் நடித்து இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரெட்ரோ ஹிட் 3 படங்களுக்கான ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டாச்சு. அந்த வீடியோஸ்க்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் ஏற்படுற பொருளாதார சிக்கல், இன்ஃப்ளேஷன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு இலங்கை தமிழ் குடும்பம் அங்கே வாழ்க்கை வாழ முடியாமல் அங்கேருந்து கடல் வழியாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்றாங்க. இங்கே வந்து நிம்மதியான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வந்து தேடிக்கலாம் அப்படின்னு வராங்க. அப்படி வர இந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இங்கே அமையுது, ஒரு பிரச்சனை இந்த குடும்பத்தை பின்தொடர்ந்து வருது. அது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, கடைசியாக என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெயினாக படத்தோடைய ஹீரோவான சசிகுமார், என்ன கேட்டால் சசிகுமார் இந்த மாதிரி நிறைய படங்கள் சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் சொல்வேன். இதுக்கு முன்னாடி அயோத்தி அப்படிங்கிற சூப்பரான ஒரு படம் கொடுத்திருந்தாரு. எப்படி அந்த படம் அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் ஒரு முக்கியமான அழகான ஒரு படமாக அமைஞ்சிருந்ததோ, அதே மாதிரி தான் இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியும் அடுத்து அவருக்கு அமைஞ்சிருக்கு. சசிகுமாரோடைய ஒய்ஃபா சிம்ரன் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய மூத்த மகனா வந்து ஆவேசம் படத்தில் நடித்த மிதுன் ஜெய்சங்கர் அந்த பையன் நடிச்சிருக்கான். ரெண்டாவது பையனா ராட்சசியில் நடிச்சிருந்த கமலேஷ் அந்த பையன் வந்து நடிச்சிருக்கான். இவங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்களை தாண்டி மீதி இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரைட்டிங் வைஸ் கூட பார்த்தீங்கன்னா ரமேஷ் திலக்குடைய கேரக்டராக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கருடைய கேரக்டர், இளங்கோ குமரவேல், அவருடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்கிற ஸ்ரீஜா ரவி, அவங்களுக்குள்ள வந்து ஒரு ரோமியோ ஜூலியட் லவ் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் படத்தோடைய டைரக்டர் அபிஷன், அவருமே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய போர்ஷனை அவர் ரிவீல் பண்ணுறதுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் யோகி பாபு இந்த படத்தில் சிம்ரனுடைய அண்ணனா நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட போர்ஷன் வந்து கம்மி தான், பட் அவரோட போர்ஷனும் நல்லா இருந்துச்சு. அதில் காமெடியும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிளான நீட்டான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. ஒரு இலங்கை தமிழ் குடும்பம் இலங்கையிலேருந்து இங்கே தமிழ்நாடு வந்து சேர்றாங்க. சரி, அப்போ ஏதாவது சென்சிட்டிவான இஷ்யூஸ் எடுத்து பேச போகிறாங்களா, காட்ட போகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லை. ஒரு ஃபேமிலி அங்கேருந்து இங்கே வராங்க. இங்கே வந்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறத வந்து ஹியூமர் கலந்து, எமோஷனல் கலந்து, ஃபீல் குட்டான ஒரு படமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹியூமர் பார்ட் வந்து எங்கெங்கே பிளேஸ் பண்ணியிருந்தாங்களோ எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்குன்னு பயங்கரமாக வயிறு வலிச்சு சிரிக்கிற மாதிரி அப்படிலாம் வந்து இருக்காது. நார்மலாக வந்து இருக்கும். எல்லாமே நீட்டாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி எமோஷனல் பார்ட், எமோஷனல் கனெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து அப்பா பையன் சசிகுமாருக்கும் அவருடைய பையனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த போர்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி படத்தோடைய கிளைமேக்ஸை முடிச்ச விதமும் ரொம்பவே நல்லா சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி தான் முடிய போகுதுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும். ஆனால் இந்த வகையில் முடியும் அப்படிங்கிறது தெரியாது. அது ரொம்பவே நல்லா முடிச்சிருந்தாங்க. எடுத்துக்கிட்ட கதைக்கு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரொம்பவே அழகாக ஸ்டார்ட் பண்ணி நீட்டாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. எந்த இடத்துலையுமே எந்த ஒரு போர் லேக் எதுவுமே ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், இவங்க சூஸ் பண்ண லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே ஆப்டாக நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவிட்டி அப்படிங்கிறதே இந்த படத்தில் சுத்தமாக இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ஒரு படமாக தான் இருந்துச்சு. போன வருஷம் மெய்யழகன் படமும் இதே மாதிரி தான் அமைஞ்சிருந்தது. அந்த படமும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ஒரு படமாக இருக்கும். நெகட்டிவிட்டி சுத்தமாக இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருந்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம், தரமான படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் தேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள். ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.